கொடுத்தாரு. ஓட்டு சாதனை இப்ப பயந்து சொல்றேன். அப்ப 4 வருஷமா இங்க வட்டி போட்டு அனுப்பியா? என் அக்கௌண்ட் வட்டி போட்டு கொடுக்குறியா 4 வருஷமா? விஜய் அரசியலுக்கு வந்ததால் தான் திமுகவின் இந்த முன்னேற்பாடுகளா? விமர்சிக்கும் பெண். நடந்தது என்ன? திமுக தனது தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னர் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என பலரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கழிந்த பின்னர் தற்போது மீண்டும் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. 4.5 ஆண்டுகளாக உரிமை தொகை வழங்காமல் தற்போது மீண்டும் தேர்தல் வரும் நேரத்தில் விடுபட்டவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்திருப்பது பலரது மத்தியிலும் பேச்சு பொருளாகியுள்ளது. இந்நிலையில் சாமானிய பெண் ஒருவர் இதை குறித்து பேசுகையில், நாங்க உங்ககிட்ட 1000 ரூபாய் கேட்டோமா? வாக்குனா எப்போதும் ஒரே வாக்கா இருக்கணும். ஆட்சி முடியும் போது மட்டும் மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி வந்து ஓட்டு வாங்குறது. விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, ஓட்டு சிதறி போயிடும்னு பயந்துட்டு இப்போ வந்து 1000 ரூபாய் தரேன்னு சொல்றீங்களே, அப்போ 4 வருஷத்துக்கும் சேர்த்து வட்டி போட்டு குடிக்கிறீங்களா? என் அக்கௌண்ட்ல வட்டி போட்டு தருவீங்களா? நாங்களும் எழுதி கொடுத்தோம் இல்ல, அப்போ எங்களை தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் ஓட்டுக்காக தரீங்களா என்று சாட்டையடி கேள்வி கேட்டுள்ளார் அந்த பெண். சாமானிய மக்களும் இப்போது ரொம்ப தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தெளிவு அனைவரிடமும் வர வேண்டும்.